ஹாய், வெல்கம் டு பயோஸ்டாட் யூடியூப் சேனல். நான் உங்கள் மோகனத்தனாரி. இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, இந்த ஒரு பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேர் இருக்க டேட்டா செட்டை எப்படி எடிட் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம டேட்டா ஆல்ரெடி என்ட்ரி பண்ணி வச்சுருக்கோம் பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில். இப்போ வந்து காலமில் வந்து லொக்கேஷன் என்ட்ரி பண்ணியிருக்கிறோம். மொத்தம் வந்து 26 லொக்கேஷன் என்ட்ரி பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி வந்து ரோவில் வந்து ஸ்பீசிஸ் என்ட்ரி பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பீசிஸோட டோட்டல் நம்பர் வந்து 99 ஸ்பீசிஸ் வந்து என்ட்ரி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டேட்டா வந்து எப்படி எடிட் பண்ணலாம், வெறும் சிம்பிள் ஒரு 4-5 டூல் மட்டும் தான். அதை வச்சு இந்த டேட்டா வந்து எப்படி எடிட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் ஃபார் த இங்கே நான் 4 டூல் கொடுத்துருக்காங்க. அது சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட் ஒன் ஃபார் த செலெக்ஷன் ஆல். இந்த செலெக்ஷன் ஆளுக்கு வந்து ஒட்டுமொத்த டேட்டாவையும் நம்ம வந்து இப்போ செலக்ட் பண்ண போகிறோம். செலெக்ஷன் ஆல்னு கொடுத்தீங்கன்னா எல்லா டேட்டாவுமே இப்போ நம்ம வச்சுருக்க 26 லொக்கேஷனும் அண்ட் 99 ஸ்பீசிஸு எல்லாமே வந்து செலெக்ஷன் ஆயிரும். இது வந்து டேட்டா எடிட்டிங் டூலில் இது ஒன்று. இந்த நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா காப்பி கட்டு பேஸ்ட்டு 3 இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து எப்படி காப்பி கட் பேஸ்ட் பண்ணுறது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ரோவோ ஒரு காலமோ வந்து எப்படி நியூவாக க்ரியேட் பண்ணி இல்லை அதை மூவ்மெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா இதுக்காக கடைசி காலத்துக்கு போயிடலாம். ஓகே, இந்த கடைசி காலம் இப்போ வந்து நம்ம நியூ காலம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் எடிட் மெனுவில் போயிட்டு இன்செர்ட் காலம். ஓகே, இன்செர்ட் காலம்னு கொடுத்திங்கன்னா ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகி உங்களுக்கு எத்தனை காலம் வேணும்னு கேட்கும். இப்போ நமக்கு ஒரு காலம் வேணும், இல்லை 2 காலம், இல்லை 3 காலம், எத்தனை காலம் வேணுங்கிறது நான் முடிவு பண்ணிங்கன்னா இப்போ ஒரு காலம் மட்டும் நான் என்ட்ரி பண்ணுறேன். ஒரு காலத்தை என்ட்ரி பண்ணிட்டு ஓகே கொடுத்திங்கன்னா இந்த 26 முன்னாடி வந்து C26ன்னு சொல்லி இன்னொரு காலம் ஒன்று ஓப்பன் ஆயிரும். ஓகே, இப்போ இந்த டேட்டா வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த C26 கொண்டு வரணும். 26 லொக்கேஷன் 26 டேட்டா வந்து இங்கே கொண்டு வந்து இதை வந்து 27 லொக்கேஷனாக ஆட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா செலக்ட் பண்ணிக்கிறோம், 26ங்கிற காலத்தை செலக்ட் பண்ணிக்கிறோம். இதை வந்து கட் பண்ணுறோம் இந்த டூல் யூஸ் பண்ணி. இப்போ இங்கே வந்து இதில் பேஸ்ட் பண்ண போகிறோம், C26ல் பேஸ்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ டேட்டா எல்லாமே பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைட்டில், அதாவது காலம் டைட்டில் எப்படி எடிட் பண்ணுறதுனா, காலம் ஆட்ரிபியூட்டர் இந்த செக் பாக்ஸை செலக்ட் பண்ணுங்கள், டைட்டில் எடிட் ஆகிரும். இப்போ இந்த லொக்கேஷனோட 26 லொக்கேஷன் வந்து கட் பண்ணி C26ல் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து இங்கே லொக்கேஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லொக்கேஷன் 27. ஓகேங்களா, இப்போ ஆட் ஆகிடுச்சு. இதை அன்கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் மெனு வந்து அந்த இதில் போயிடும். இப்போ இந்த இடத்துல வந்து 27ல் வந்து நமக்கு ஒரு டேட்டா வேணும். ஸோ இப்போ வந்து நம்ம 19வது லொக்கேஷன் 19 இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் ஐடென்டிஃபை பண்ண டேட்டா வந்து 27க்கு மாற்ற போகிறோம். ஸோ இது வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறோம் 19வது லொக்கேஷனை. இப்போ காப்பி கொடுக்குறோம், காப்பிங்கிற டூலை கிளிக் பண்ணிக்கிறோம், காப்பி ஆயிடுச்சு. இப்போ 27 காலம் 27ல் போய் வச்சுட்டு பேஸ்ட் பண்ணிங்க. இப்போ லொக்கேஷன் 19ல் இருக்கிற டேட்டா வந்து லொக்கேஷன் 27லேயும் அதே டேட்டா பேஸ்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இப்போ அடுத்தது வந்து சேம் இதே மாதிரி மெத்தட் தான். இப்போ வந்து ரோ வந்து எப்படி மாற்றுறது, இப்போ நமக்கு ஒரு ரோ நியூவாக வேணும். ஓகே, இப்போ ஒரு ரோ வேணால் சேம் அதே தான், எடிட் மெனுவில் போயிட்டு கீழே அடுத்தது இன்சர்ட் மோர் ரோ. ஓகேங்களா, இது எத்தனை ரோன்னு கேட்கும், 1 இல்லைனா 2. இப்போ நான் வந்து ஒரு ரோ இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸ்பீசிஸ் 2க்கு மேலே வந்து ஒரு ரோ வந்துருச்சு. இப்போ வந்து இந்த ரோ வந்து ஸ்பீசிஸ் 2வாக மாற்றிட்டு இந்த இடத்துல வந்து இல்லை ஸ்பீசிஸ் 1Aன்னு வச்சுக்கலாமே. இப்போ டேட்டா என்ட்ரி பண்ணுறோம். இதை எடிட் பண்ணுறதுக்கு வந்து ரோ ஆட்ரிபியூட்டர் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, இது ஸ்பீசிஸ் வந்து நேம் மாற்றுங்க, ஸ்பீசிஸ் 1A அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ தான் அன்கிளிக் பண்ணிடுங்க காலம் ஆட்ரிபியூட்டரை. இப்போ இந்த இடத்துல நமக்கு டேட்டா வேணும். ஸோ நமக்கு எந்த டேட்டாவில் ஏதோ ஒரு டேட்டா, இப்போ 13 இருக்கிற டேட்டா வந்து நமக்கு ஸ்பீசிஸ் 1Aவுக்கு வேணும். செலக்ட் பண்ணிட்டோம் 13, காப்பி. இப்போ 1Aவில் வச்சு பேஸ்ட் கொடுக்குறோம். ஓகேங்களா, இப்போ 13ல் இருக்கக்கூடிய டேட்டா வந்து லொக்கேஷன் 1Aவுக்கு வந்துருச்சு. இல்லை எனக்கு வேண்டாம் பின்னாடி போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் Ctrl+Z, இல்லை இங்கே பண்ணால் அண்டோன்னு இருக்கும். ஓகேங்களா, ரீஅண்டு கொடுத்திங்கன்னா முன்னாடி வரும் அண்டு. ஓகேங்களா, இந்த மாதிரி எடிட் பண்ணலாம். இப்போ அடுத்ததாக வந்து ஒரு காலத்தை வந்து எப்படி மூவ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 3 வந்து முன்னாடி கொண்டு வந்து
லொக்கேஷன் 3 வந்து முன்னாடி கொண்டு வரணும், லொக்கேஷன் 2 வந்து 3க்கு அப்புறம் கொண்டு வரணும்னா இந்த கிளிக் மோடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிங்க. அதில் வந்து செலக்ட் தான் ஆல்ரெடி செலக்டில் இருக்கும். ஸோ ட்ராக் அண்ட் ரோ இந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 வந்து இழுத்து அப்படியே இந்த பக்கம் விட்றீங்க 2ல். இப்போ 2 வந்து இந்த டால வந்துடும், 4 கிட்ட வந்துடும், 3 வந்து முன்னாடி வந்துடும். இப்போ இந்த டேட்டா வந்து எடிட் பண்ணி லொக்கேஷன் 2 இதாகவும் லொக்கேஷன் 3ஆகவும் கூட மாற்றிக்கலாம். ஸோ எப்பயும் போல காலம் ஆட்ரிபியூட்டர் கிளிக் பண்ணிவிட்டு லொக்கேஷன் 3 வந்து 2ஆக நேம் சேஞ்ச் பண்ணுறோம், லொக்கேஷன் 2 வந்து 3ஆக சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ அன்கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எடிட் மெனு போயிடும். இந்த நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தா ஒரு டேட்டா இப்போ இருக்கக்கூடிய நம்ம இந்த டேட்டாவில் வந்து நமக்கு எந்தெந்த இடத்துல ஸ்பீசிஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் இப்போ லொக்கேஷனில் வந்து எந்தெந்த இடத்துல ஸ்பீசிஸ் 5 வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கவுண்ட் பண்ணுறதுக்காக எடிட் மெனுவில் போயிட்டு இந்த ஃபைண்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஃபைண்ட் வந்துடும். ஓகே, இந்த இடத்துல ஃபைண்டு நமக்கு வந்து 5ங்கிறத ஸ்பீசிஸ் எங்கெல்லாம் லொக்கேஷன் 1ல் 5 ஃபைண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஃபைண்டு கொடுத்தீங்கன்னா காட்டும். பதினொன்றாவது இடத்துல இந்த க்ளோஸ் ஃபிட்டட் எடுத்து விட்ருங்க. ஸோ 11வது ஸ்பீசிஸ் வந்து 1வது லொக்கேஷனில் 5 டைம் இருக்குது. அதே 18வது ஸ்பீசிஸ் வந்து 1வது லொக்கேஷனில் ஃபஸ்ட் லொக்கேஷனில் 5 டைம் 5 ஸ்பீசிஸ் ஃபைண்ட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி 29வது ஸ்பீசிஸ் வந்து லொக்கேஷன் 1ல் 5 டைம் ஃபைண்ட் ஆகிருக்கு. 73வது ஸ்பீசிஸ் வந்து லொக்கேஷன் 1லேயும் 5 டைம் ஃபைண்ட் ஆகிருக்கு. அடுத்து 80வது ஸ்பீசிஸும் லொக்கேஷன் 1ல் வந்து 5 டைம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு 91 ஸ்பீசிஸ் வந்து லொக்கேஷன் 1ல் 5 டைம் அந்த இடத்துல ஐசோலேட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு 94 ரெண்டாவது இப்போ லொக்கேஷன் 2க்கு ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ லொக்கேஷன் 2ல் வந்து ஸ்பீசிஸ் 12 வந்து 5 டைம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இது ப்ரீவியஸ் யூஸ் பண்ணி ப்ரீவியஸும் போய்க்கலாம். ஓகே, இது க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஸ்பீசிஸுக்கு வந்து எப்படி கலர் கொடுக்கலாம் ஒவ்வொரு ஸ்பீசிஸுக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் எடிட் மெனுவில் போயிட்டு ரோ கலர் சிம்பிள்ஸ்ன்னு காலம் இருக்குல்ல, அதை எடிட் பண்ணுங்கள். கொடுத்திங்கன்னா ஆல் த குரூப்புன்னு இருக்கும். இங்கே வந்து ஒட்டுமொத்தமாக எல்லா குரூப்புக்குமே வந்து கலரிங் இது ஏதோ ஒரு கலர் சூஸ் பண்ணணும். எல்லாத்துக்கும் காமனாக ஒரே கலர் தான் வரும். ஸோ ப்ரௌன் கொடுத்திங்கன்னா எல்லாத்துக்குமே ப்ரௌன் கலராகவே மாறிடும். சாரி, இந்த ஸ்பீசிஸ் 1க்கு மாறிடுச்சு. இல்லை எனக்கு எல்லாத்துக்கும் வேணும்னா கூட செலக்ட் பண்ணி எல்லாத்துக்கும் மாற்றிக்கலாம். இல்லை எனக்கு செப்பரேட்டாக வேணும், ஒன்றுக்கு ஸ்பீசிஸ் 1க்கு ஒரு கலர், ஸ்பீசிஸ் 2க்கு ஒரு கலர் வேணும்னா இந்த ரோ ஆட்ரிபியூட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒவ்வொன்றா கலர் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ பிளாக் இருக்கக்கூடிய இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு அக்வா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலர் இருக்கும். இதை வந்து நம்ம சூஸ் பண்ணி மாற்றி ஒவ்வொரு ஸ்பீசிஸுக்கு ஒவ்வொரு கலர் கொடுத்துக்கலாம். டார்க் க்ரீன் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து சிம்பிள் இருக்கும். சிம்பிளை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சிம்பிள் நமக்கு என்ன சிம்பிள் வேணும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். டாட்டு, ப்ளஸ்ஸு, ஸ்கொயரு இந்த மாதிரி சிம்பிள் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அதை எப்படி செக் பண்ணுறதுன்னா ரோ ஆட்ரிபியூட்டருக்கு அன்கிளிக் பண்ணிட்டுனா உங்களுக்கு இங்கேயே காட்டும். ஸ்பீசிஸ் 1 வந்து ப்ளஸ் ஆகும், ஸ்பீசிஸ் 2 வந்து ஸ்கொயராகவும் காட்டும். இந்த மாதிரி தான் பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில் ஒரு டேட்டா வந்து எடிட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ.